வணக்கம் மாணவர்களே, தரம் 12 வரலாறு பாடத்தினூடாக உங்களை மீண்டும் சந்தித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இலங்கை வரலாறு எனும் பாடப்பிறப்பில் 12ஆம் தரத்தின் முதலாம் தவணைக்குரிய 3வது அலகாகிய மூலாதாரங்களை பரீட்சித்தல் எனும் பாடப்பரப்பிலே மூலாதாரங்களின் முக்கியத்துவம் தொடர்பாக நாம் இன்று கலந்துரையாட உள்ளோம். அந்த வகையில் 3வது பாட அலகாகிய இதனுள் ஏற்கனவே மூலாதாரங்களின் வகைப்பாடுகள், அம்மூலாதாரங்களுடைய ஈடுபாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக அவதானித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய இக்கலந்துரையாடலிலே மூலாதாரங்கள் இலங்கை வரலாற்றை அறிந்து கொள்வதில் எந்தளவிற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதனை நாம் ஆராய உள்ளோம். இப்பாட அலகினை நோக்குவதற்கு முன்பதாக மாணவர்களாகிய நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறுகள் என்பனவற்றினை நோக்கும்போது, முதலாவது தேர்ச்சி எனும் வகையில் மூலாதாரங்களை பகுப்பாய்வு உட்படுத்துவதன் மூலம் கட்டியெழுப்பப்படும் அறிவை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவர் என்பதுவாகும். தேர்ச்சி மட்டம் எனும் வகையில் மூலாதார பகுப்பாய்வு மூலம் வரலாற்று விடயங்களை கட்டியெழுப்பப்படும் விதத்தை எடுத்து காட்டுவர் என்பதுவாகும். மேலும் இப்பாட முடிவிலே அடைய எதிர்பார்க்கின்ற கற்றல் பேறுகள் எனும் வகையில் வரலாற்று மூலாதாரங்களை விமர்சன ரீதியாக பரிசீலிப்பார். 2வது கற்றல் பேறாக மூலாதாரங்களை கையாளும் போது கவனிக்க வேண்டிய விடயங்களை தெரிந்து கொள்வர் என்பதுவாகும். நல்லது மாணவர்களே, நாம் இப்பொழுது இப்பாட அலகினுள் நுழைவோம். அவ்வகையில் இலங்கையின் வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் எனும் பகுதி தொடர்பில் சிறிது நோக்குவோம். இலங்கை வரலாற்றினை அறிந்து கொள்வதற்கு உதவுகின்ற மூலாதாரங்களை பிரதானமாக 2 வகைப்படுத்தலாம். அவ்வகையில் ஒன்று இலக்கிய மூலாதாரங்கள், 2வது தொல்பொருள் மூலாதாரங்கள் என்பன ஆகும். இலங்கையின் வரலாற்றினை கற்பதற்கு உதவுகின்ற மூலாதாரங்களை பிரதானமாக இலக்கிய மூலாதாரங்கள், தொல்பொருள் மூலாதாரங்கள் என இருவகைப்படுத்தி நோக்க முடியும். அவ்வகையில் இலக்கிய மூலாதாரங்கள் உள்நாட்டிலக்கிய மூலாதாரங்கள், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் என நோக்கலாம். தொல்பொருள் மூலாதாரங்களை சமயம் சார்பான மூலாதாரங்கள், சமயம் சார்பற்ற மூலாதாரங்கள் என இருவகைப்படுத்திக் கொள்ள முடிகின்றது. உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்களை எடுத்து நோக்கும்போது வம்சக்கதைகள், அட்டுவாக்கள், சமய கிரந்தங்கள், காவியங்கள் மற்றும் ஏனைய இலக்கியங்கள் என நோக்க முடிகின்றது. வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்களுள்
நூல்கள், தேச சஞ்சார அறிக்கைகள், நாட்குறிப்பேடுகள், வரைபடங்கள் என நோக்கிக் கொள்ள முடிகின்றது. சமயம் சார்பான தொல்பொருள் மூலாதாரங்களுள் கட்டடங்கள், கட்டடத்தினுடைய உபபகுதிகள் மற்றும் சிற்ப செதுக்கல் உள்ளிட்ட வேறு கலை நிர்மாணங்கள் உள்ளடக்கப்படுகின்றது. சமயம் சார்பற்ற தொல்பொருள் மூலாதாரங்களுள் குளங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், அரண்மனைகள், அம்பலங்கள், கோட்டைகள், வைத்தியசாலைகள், மலசல கூடங்கள் முதலானவற்றை நோக்கலாம். மூலாதாரங்கள் தொடர்பில் உள்நாட்டு மூலாதாரங்கள், வெளிநாட்டு மூலாதாரங்கள் எனவும் வகைப்படுத்திக் கொள்ளலாம். உள்நாட்டு மூலாதாரங்களுள் வம்ச கதைகள் பிரதான இடத்தை வகிக்கின்றது. வம்சக்கதைகள் என்பது புராதன கதை மரபுகள், நாட்டார் கதைகள் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் உள்ளிட்டவர்களுடைய வரலாறுகளை கொண்ட ஒன்றாகும். வம்சக்கதைகளுள் தீவவம்சம், மகாவம்சம் முதலானவை சிறப்பிடம் பெறுகின்றன. இலங்கையின் புராதன கால வம்ச கதையாக விளங்குவது தீவவம்சமாகும். பாலி மொழியிலே எழுதப்பட்ட இந்நூலானது கிறிஸ்துகுப்பின் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தது. இந்நூலிலே புத்த பெருமானின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது இலங்கை வருகை, விஜயனுடைய வருகை தொடக்கம், மகாசேன மன்னனின் ஆட்சி முடிவு வரையான அரசியல், பௌத்த சமய தகவல்கள் கூறப்பட்டுள்ளது. மகாவம்சத்தில் குறிப்பிடப்படாத சில வரலாற்று செய்திகளும் சுருக்கமான முறையில் கூறப்படுகின்றது. தீவவம்சத்திலே குறிப்பிடப்படுகின்ற வரலாற்று செய்திகளில் சில முக்கியமான அம்சங்களாக, ஒன்று, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரச பரம்பரைகள் தொடர்பாகவும், புத்தரது வாழ்க்கையின் முக்கியமான சம்பவங்கள் தொடர்பாகவும், புத்தரது வருகை, ஆரியர்களின் குடியிருப்பு நிறுவப்படுதல், பண்டுகாவினது கதை, இலங்கைக்கு பௌத்த சமயம் அறிமுகப்படுத்தப்பட்டமை உள்ளிட்ட வரலாறுகளுடன் மகாசேனனின் காலம் வரையிலான அரசர் பற்றிய அரசியல், பொருளாதார, சமய தகவல்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன. தீவவம்சத்திலே கூறப்படுகின்ற வரலாற்று செய்திகளை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் கூறுகின்ற வம்ச கதையே மகாவம்சம் ஆகும். இன்று வரை காலமும் இலங்கையினுடைய வரலாற்றினை மிகவும் விரிவாக அறிந்து கொள்வதற்கு எழுந்த நூல் மகாவம்சம் ஆகும். மகாவம்சமானது மகாவிகாரையில் வாழ்ந்த மகாநாம தேரர் என்பவரினால் கிறிஸ்துகுப்பின் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் எழுதப்பட்டது. இம்மகாவம்சமானது பல்வேறு பகுதிகளை கொண்டுள்ளது. முதலாம் பகுதியானது வரலாற்றின் ஆரம்பம் முதல் மகாசேன மன்னனது ஆட்சிக்கால முடியும் வரையிலான வரலாறுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதியினை மகாநாம தேரர் என்பவர் எழுதியுள்ளார். இரண்டாம் பாகமானது 3 பகுதிகளை உள்ளடக்கியது. அவ்வகையில் முதலாம் பகுதியானது கிறிஸ்துகுப்பின் 302ஆம் ஆண்டிலிருந்து 1186ஆம் ஆண்டு வரையிலான வரலாறுகளை 37வது அத்தியாயத்தில் இருந்து 79வது அத்தியாயம் வரைக்கும் குறிப்பிடுகின்றது. இப்பாகமானது பொலனறுவை காலத்தினுடைய
வரலாறுகளை தெளிவாக குறிப்பிடுகின்றது. தர்மகீர்த்தி தேரர் என்பவரால் 2ஆம் பாகத்தின் 1ஆம் பகுதி எழுதப்பட்டது. இப்பிரிவின் 2ஆம் பகுதியானது கிபி 1186ஆம் ஆண்டிலிருந்து 1357 வரையிலான 80 அத்தியாயத்தில் இருந்து 91வது அத்தியாயம் வரை குறிப்பிடுகின்றது. அப்பிரிவின் 3வது பகுதியானது 1357ஆம் ஆண்டிலிருந்து கண்டிராட்சியம் பிரித்தானியரால் கைப்பற்றும் வரையிலான 92வது அத்தியாயத்திலிருந்து 101வது அத்தியாயம் வரை குறிப்பிடுகின்றது. மகாவம்சத்தின் ஆரம்ப பகுதியானது தோற்றம் பெறுவதற்கு தீபவம்சம், சிகள அட்டகதா, வினய அட்டகதா, உத்தர விகார அட்டகதா போன்ற நூல்கள் உருவாக்கத்திற்கு வித்திட்டுள்ளன. மேலும் இலங்கையினுடைய வரலாற்றினை மிக விரிவாகவும் தொடர்ச்சியாகவும் கூறுகின்ற ஒரு சிறப்பான இலக்கியமே மகாவம்சம். இந்நூல் அரசியல், பொருளாதார, சமய, சமூக, கலாசார மற்றும் தொழில்நுட்ப விடயங்களை சிறப்பாக கூறுகின்றது. நாம் முதலாவதாக மகாவம்சத்திலே குறிப்பிடப்படுகின்ற அரசியல் விடயங்கள் தொடர்பில் சற்று நோக்குவோம். மகாசேன மன்னன் வரையிலான அரச வம்சத்தினுடைய ஆட்சி பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இலங்கையில் ஆட்சி புரிந்து வந்த மன்னர்களது அரசியல் வரலாறானது மகாசேன மன்னன் வரை குறிப்பிடுகின்றமை இதன் சிறப்பம்சமாகும். மேலும் அந்நிய ஆக்கிரமிப்புகளில் இருந்து மக்களை காப்பாற்றிய அரசர்களது வரலாறுகளும் அவர்களது சாதனைகளும் இங்கே கூறப்பட்டுள்ளன. அவ்வகையில் இலங்கை மீது காலத்துக்கு காலம் மேற்கொள்ளப்பட்ட அந்நிய படையெடுப்புகள் தொடர்பாக விரிவான வகையில் இம்மகாவம்சத்தில் கூறப்பட்டுள்ளது. அத்தோடு அந்நிய படையெடுப்புகளை எதிர்கொண்ட மன்னர்கள், முறியடித்த மன்னர்களது வாழ்க்கை வரலாறுகள், சிறப்பம்சங்கள் தொடர்பாகவும் மகாவம்சம் கூற தவறவில்லை. மேலும் விவசாய நடவடிக்கைகளுக்கு பெருந்தொண்டாற்றிய மன்னர்கள், புத்த சாசன முன்னேற்றத்திற்காக பணிபுரிந்த மன்னர்கள் மட்டுமன்றி பொதுமக்களுடைய நலன்களில் ஆட்சியாளர்களின் செயற்பாடுகள் வரை மகாவம்சம் கூறுகின்றது. அதாவது ஒரு நாட்டில் ஒரு அரசனிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கியமான சேவைகள் தொடர்பாக மகாவம்சத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இரண்டாவதாக மகாவம்சத்திலே கூறப்படுகின்ற சமய விடயங்கள் தொடர்பாக ஆராயலாம். அவ்வகையில் மகாவம்சமானது சமயத்தை அடிப்படையாக கொண்டே எழுந்துள்ளது. குறிப்பாக இந்நூலிலே புத்த பெருமான் இலங்கைக்கு வந்த காலத்தில் இருந்து மகாசேன மன்னனது இறுதிக்காலம் வரையிலான சமய வரலாறுகள் கூறப்பட்டுள்ளது. சிறப்பாக மகாவிகாரையை மையமாக கொண்ட சமய வரலாற்றினையும் அவ்விகாரைக்கு உதவி புரிந்த ஆட்சியாளர்கள், அவர்களால் புரியப்பட்ட சேவைகள் தொடர்பாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது. மகாவிகாரையினுடைய சாதனைகள் பற்றி பெருமளவிலான தகவல்கள் இம்மகாவம்சத்திலே இடம்பெற்றுள்ளது.
இதனால் இம்மகாவம்சமானது மகாவிகாரையின் புராணம் எனவும் மகாவிகாரையின் வம்சக்கதை எனவும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறப்பாக தேவநம்பிய திசமன்னன் ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு பௌத்த மதம் பரப்பப்பட்ட வரலாற்று செய்திகள் மிக விரிவான முறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவநம்பிய திசன் மிகிந்தலையில் மகிந்த தேரரை சந்தித்தமை, அங்கு இடம்பெற்ற உரையாடல்கள், உபதேசிக்கப்பட்ட சுள்ளபத்தி பதோதம் எனும் உபதேசம், அதன் பின்னர் அனுராதபுரத்தின் மகா மேகவனம் பௌத்த மத போதனைக்காக வழங்கப்பட்டமை மற்றும் மகா விகாரையாக அது மாற்றம் பெற்றமை உள்ளிட்ட வரலாற்று செய்திகள் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மகாவம்சத்திலே அபயகிரி விகாரை, ஜேதவனராம விகாரை உள்ளிட்ட வரலாற்று சம்பவங்களும் சமய பிரிவினர் பற்றிய வரலாறுகளும் கூறப்பட்டுள்ளது. எனவே மகாவம்சத்திலே மகாசேன மன்னன் வரையான பௌத்த சமய வரலாறுகள் மிகவும் விரிவான முறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாவதாக மகாவம்சத்திலே சமய கலாசார விடயங்களும் கூறப்பட்டுள்ளன. அவ்வகையில் இலங்கையில் வாழ்ந்த பல்வேறு சமய பிரிவுகள் மற்றும் தொழில் பிரிவினர்கள் உள்ளிட்ட வரலாற்று சம்பவங்களும் அவர்களோடு இணைந்த வைபவங்கள், சம்பிரதாயங்கள் முதலான வரலாற்று விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி இலங்கையின் ஆட்சியாளர்கள் மேற்கொண்டிருந்த திருமண தொடர்புகள் பற்றியும் குறிப்பிடப்படுகின்றது. அவ்வகையில் விஜயன் மதுராபுரி இளவரசியின் திருமணம், பண்டுவாசுதேவ பத்தகச்சான திருமணம் முதலானவை பற்றியும் மகாவம்சத்தில் கூறப்பட்டுள்ளது. உணவு, பானங்கள், ஆடை அணிகள் சம்பந்தமான விடயங்களும் மகாவம்சத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. நான்காவது விடயமாக மகாவம்சத்திலே பொருளாதார விடயங்கள் சிறப்பாக கூறப்படுகின்றது. குறிப்பாக மகாசேன மன்னன் ஆட்சி காலம் வரை இலங்கையினுடைய விவசாய நடவடிக்கைகள் தொடர்பில் மகாவம்சம் விரிவாக கூறுகின்றது. அவ்வகையிலே இக்கால ஆட்சியாளர்கள் விவசாயத்தினுடைய விருத்திக்காக அமைத்திருந்த நீர்ப்பாசன திட்டங்கள் தொடர்பில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டகாவிய மன்னனால் அபயபாவி உள்ளிட்ட 3 குளங்கள் அமைக்கப்பட்டமை தொடர்பிலும், தேவநம்பிய திசனால் திசபாவி அமைக்கப்பட்ட வரலாற்று சம்பவமும், அதன் பின்னர் பசவ மன்னனால் முதலில் பாரிய குளங்கள் அமைக்கப்பட்டமை தொடர்பிலும், அவை ஏன் அமைக்கப்பட்டன போன்ற வரலாற்று சம்பவங்களுடன் பசவ மன்னன் 11 குளங்களையும் 12 கால்வாய்களையும் அமைத்தான் எனவும் குறிப்பிடுகின்றது. மேலும் பசவ மன்னனினால் நீர்ப்பாசன விருத்திக்காக பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப அம்சங்கள், ரன்மசு பூங்காவுக்கு சுரங்க வாயிலாக நீர் பாய்ச்சியமை போன்ற வரலாற்று தகவல்கள் மகாவம்சத்தில் கூறப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன வரலாற்றிலே மிக சிறப்பிடம் பெற்றதோர் மன்னனாக மகாசேன மன்னன் குறிப்பிடப்படுகின்றான். மகாவம்ச குறிப்புகளின்படி இவன் 1000 குளங்களை அமைத்தான் என குறிப்பிடப்படுகின்றது. மகாசேன மன்னன் நீர்ப்பாசன வரலாற்றிற்காக ஆற்றிய அரும் பணிகளின் காரணமாக
மின்னேரியா தெய்வம், ரச்சுரு பண்டார போன்ற பெயர்களால் போற்றப்பட்டான் எனவும் மகாவம்சத்தில் கூறப்படுகின்றது. அதே போன்று பொருளாதார நடவடிக்கைகளில் இரண்டாவதாக வர்த்தக நடவடிக்கை தொடர்பிலும் குறிப்பிடுகின்றது. உள்நாட்டு வர்த்தகம் தொடர்பில் மகாவம்சத்தில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. அவ்வகையில் அனுராதபுர காலத்தில் உள்நாட்டு வர்த்தகம் சிறப்பாக இடம்பெற்றமை தொடர்பான வரலாற்று செய்தி ஒன்றில் துட்டகைமுனு மன்னனின் 10 தளபதிமார்களில் ஒருவரான சூரநிமில மகாகமையிலிருந்து அனுராதபுரத்திற்கு வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை வாங்குவதற்காக வந்தான் என குறிப்பிடப்படுகின்றது. தொழிலாளர்கள், தொழில் அமைப்புகள் தொடர்பிலும் மகாவம்சம் குறிப்பிடுகின்றது. அவ்வகையில் வெள்ளரச மரக்கிளையை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் பிக்குனி சங்கமித்தையுடன் 18 தொழிலாளர் பிரிவினர் வந்தனர் எனவும், அந்த பிரிவினருள் மட்பாண்ட உற்பத்தியில் நிபுணத்துவம் பெற்றிருந்த 8 குயவர் குலத்தவர்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் மகாவம்சத்திலே விரிவாக கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மகாவம்சத்திலே தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன அமைப்புகள், கட்டடங்கள், சிலைகளை வடித்தல், தாதுகோபங்கள் அமைக்கப்பட்டமை, பாலங்கள் நிர்மாணித்தல் உள்ளிட்ட தொழில்நுட்ப அம்சங்கள் இங்கே கூறப்பட்டுள்ளன. துட்டகைமுனு மன்னனது ஆட்சி காலத்தில் செங்கல் உற்பத்தியானது உயர்ந்த நிலையிலேயே காணப்பட்டுள்ளது. இச்செங்கல் உற்பத்தியும் தொழில்நுட்பம் தொடர்பிலும் மகாவம்சத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதே போன்று அனுராதபுரத்தின் ஊடாக பாய்ந்து செல்கின்ற மல்வத்து ஓயாவை கடந்து பயணம் செய்வதற்காக பொறியியலாளர்களால் கருங்கற்களால் பாலம் அமைத்தமை தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தொடர்பில் விரிவாக பின்னுள்ள சில குறிப்புகளுள் நோக்க முடியும். மகாவம்சத்திலே குறிப்பிடப்படுகின்ற அரசியல், பொருளாதார, கலாசார, சமூக தகவல்கள் ஏனைய மூலாதாரங்களில் உறுதிப்படுத்துகின்ற விதம் தொடர்பில் ஆராய உள்ளோம். அவ்வகையில் சிலா சாசனங்கள், தொல்பொருள் அகழ்வுகள் மற்றும் வரலாறு தொடர்பான இடங்கள், பொருட்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. முதலாவதாக சமய கலாசார விடயங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதனை நோக்குவோம். அவ்வகையில் மகிந்த தேரருடைய வருகையானது மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை சில இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள், ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அவ்வகையில் மகிந்த தேரர் இலங்கைக்கு வந்தமை தொடர்பில் இந்தியாவிலே சோனாரி, ஆந்திரா போன்ற இடங்களில் காணப்பட்ட அகழ்வுகளின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்தியாவில் சாஞ்சி தூவியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் பெறப்பட்ட எழுத்தாவணங்களில் சமய தூவியில் சம்பந்தப்பட்ட குருமார்களது பெயர்கள் பலவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அவ்வகையில் மகிந்த தேரருடன் இலங்கைக்கு வருகை தந்த இத்திய, உத்திய, சமபல, பத்தசால போன்றோருடைய பெயர்கள் இவற்றில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கையில் மிகிந்தலை, ரஜகல,
கல்வெட்டுக்களிலும் இத்திய உத்திய பத்தசால முதலானோரின் வருகை உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதே போன்று தேவநம்பிய திசமன்னன் காலத்தில் வெள்ளரச மரக்கிளையை கொண்டு வந்த சங்கமித்தையினால் பிக்குணிகள் சாசனம் உருவாக்கப்பட்டமை தொடர்பில் மகாவம்சத்தில் கூறப்படுகின்ற அதே வரலாற்று ஆதாரங்கள் ஏனைய செய்திகளில் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அவ்வகையில் புனித வெள்ளரசு மரம் நாட்டப்பட்டமை தொடர்பில் தொல்பொருள் மூலாதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. வம்ச கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று இடங்கள் சில தொல்பொருட்களின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இலங்கையில் அமைக்கப்பட்ட விகாரைகள், கட்டடங்கள் உள்ளிட்டவை தொடர்பான விடயங்கள் ஆதாரங்களின் ஊடாகவும் கட்டட இடிபாடுகளின் ஊடாகவும் கண்டுகொள்ள முடிகின்றது. அவ்வகையில் ருவான்வெளிசாய விகாரை, அபயகிரி விகாரை, ஜேதவனராம விகாரை, மிரிசவட்டிய விகாரை மற்றும் இசுருமுனிய முதலானவற்றினுடைய விவரங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியன. மகாவம்சத்தில் கூறப்படுகின்ற அரசியல் தொடர்பான வரலாற்று தகவல்களும் ஏனைய ஆதாரங்கள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வகையில் மன்னர்கள், பிராந்திய அரசர்கள் பற்றி மகாவம்சத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் ஆவணங்களின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக உத்திய மன்னன் தொடர்பான வரலாற்று செய்திகள் மிகுந்தலை குகை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சப்தாதிச மன்னன், லஞ்சதிச மன்னன் ஆகியோரது வரலாற்று தகவல்கள் ரஜகல கல்வெட்டிலும், மகாசூலி மகாதிச மன்னன், மகா நாம மன்னன், குடகண்ண திசன், மகா தாட்டிக மன்னன் உள்ளிட்டோரது வரலாற்று தகவல்கள் மகா ரத்மலே கல்வெட்டிலும், புத்த பாரிந்த மன்னனது வரலாற்று செய்தி ருவான்வெளிசாய கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் சிறப்பாக புத்த பாரிந்த மன்னன் பௌத்த மதத்தினை தழுவிய வரலாற்று செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. வசவ மன்னனும் மற்றும் அவனது புதல்வர்களது வரலாறுகளும் வல்லிபுரம் பொற்சாசனத்திலும், பெருமியன்குளம் கல்வெட்டிலும், கபச கல்வெட்டிலும், தம்மன்ன கல்வெட்டிலும் கூறப்பட்டுள்ளது. கிரிதர மன்னனது வரலாற்று செய்திகள் கதிர்காம கல்வெட்டிலும், குமார தாதுசேன மன்னனது செய்திகள் நாகரிகந்த கல்வெட்டிலும், நான்காம் மகிந்த மன்னனது வரலாற்று சம்பவங்கள் மிகுந்தலை சுவர் கல்வெட்டிலும் கூறப்பட்டுள்ளன. அதே போன்று அரசியலில் அமைச்சர்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்களது பெயர்கள், அவர்களது வம்சங்கள், வரலாறுகள் உள்ளிட்ட செய்திகளும் கல்வெட்டாவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. உதாரணமாக அமைச்சர்கள் பற்றி பரமாகந்த கல்வெட்டிலும், பொருளாளர்கள் தொடர்பில் மிகுந்தலை கல்வெட்டிலும், கணக்காளர்கள் தொடர்பில் மக எல கமுவ கல்வெட்டிலும், சேனாதிபதிகள் தொடர்பில் அதிலும் சிறப்பாக துட்டகைமுனு மன்னனது 10 மகா மல்லர்களது வரலாறுகள், பெல எள்ளு கொடுத்த மக எல கமுவ மற்றும் சிதுல்பவ கல்வெட்டு என்பவற்றிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இளவரசர்கள் தொடர்பாக கபெச கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு மகாவம்சத்திலே கூறப்பட்டுள்ள
அரசியல் தகவல்கள் கல்வெட்டு ஆவணங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள விதத்தினை மிகச் சுருக்கமாக நோக்கியுள்ளோம். அதே போன்று இம்மகாவம்ச இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பொருளியல் சார்ந்த தகவல்களும் கல்வெட்டு ஆவணங்கள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வகையில் வர்த்தக தரங்கள் தொடர்பிலும் வர்த்தகர்கள் தொடர்பிலும் சேருவ கல்வெட்டில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் விதிக்கப்பட்டிருந்த வரி வகைகள் தொடர்பில் கொடவாய கல்வெட்டு கூறுகின்றது. இக்கொடவாய கல்வெட்டிலே துறைமுகங்களுக்கு அருகே விதிக்கப்பட்ட சுங்கவரி தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சந்தைகள் அவை தொடர்பான வர்த்தக சட்டதிட்டங்கள் தொடர்பில் கோப்பிட்டிகமுவ அல்லது பதுளை தூண் சாசனத்திலும் கொடவாய கல்வெட்டிலும் கபெச மற்றும் திம்பிரிவெவ கல்வெட்டுகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. கோப்பிட்டிகமுவ தூண் சாசனமானது உள்நாட்டு சந்தை விதிகளை சிறப்பாக கூறுகின்றது. அவ்வகையில் சந்தையை கடந்து செல்கின்ற வண்டிகளில் வரி விதிக்கல் ஆகாது எனவும் காய்ந்து போன சருகாகி போன வெற்றிலை விற்பனைக்கு வைக்கக்கூடாது எனவும் அரச அதிகாரிகளால் அளவு குறிக்கப்படாத தராசு படிகளால் நெருக்க முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி நோன்மதி தினங்களில் வர்த்தகத்தினை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அவ்வாறு வர்த்தகம் மேற்கொள்ளப்படுமாயின் அதற்கான தண்டப்பணமாக மகியங்கனை விகாரைக்கு விளக்கு எரிப்பதற்கு எண்ணெய் வழங்க வேண்டும் எனவும் இக்கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டமை போன்று வர்த்தகம் தொடர்பான சில வரலாற்று தகவல்கள் மகாதித்த துறைமுகத்துக்கு அருகே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளில் கிடைக்கப்பெற்ற வரலாற்று சம்பவங்கள் ஊடாகவும் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று அடுத்ததாக மகாவம்சத்திலே குறிப்பிடப்படுகின்ற தொழில்நுட்ப விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. சிறப்பாக ருவான் வெலிசாய விகாரை, லோபமகாபாய விகாரை முதலானவை கட்டப்பட்ட விதம் பற்றிய விவரங்கள் மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று தகவல்களை நேரடியாகவே இக்கட்டடங்களின் ஊடாக கண்டுகொள்ள முடிகின்றது. அவ்வகையில் ருவான் வெலிசாய விகாரையினுடைய அத்திவார அமைப்பு மற்றும் வக்ர சும்பட்ட எனும் இடிதாங்கி பொருத்தப்பட்டமை உள்ளிட்ட தகவல்கள் குறிப்பிடக்கூடியன. ருவான் வெலிசாய அத்திவார அமைப்பினை எடுத்து நோக்கும் போது அது 7 முழம் கிட்டத்தட்ட 10.5 அடி ஆழத்திற்கு அகலப்பட்டு அந்த அகழியிலே சுண்ணாம்பு கற்பாறைகள் இடப்பட்டு அவை பலம் வாய்ந்த யானைகளினால் உடைக்கப்பட்டன. அதன் பின்னர் வெண்ணெய் களி, கருங்கற்படை, சரளைக்கற்படை, படிகக்கற்படை, நவநீதம் எனப்படுகின்ற களிமண் படைகள் முதலானவை இடப்பட்டு
உலோக வலைகளால் மூடப்பட்டு பலம் வாய்ந்த அத்திவார அமைப்புகள் போடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கற்களிலான தூவியின் பாரத்தை நீண்ட காலத்திற்கு தாங்கி நிற்கக்கூடிய வகையிலேயே இவ் அத்திவார அமைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. லோகமகாபாய விகாரையின் அமைப்பு திறனும் இங்கு நோக்கத்தக்கது. அவ்வகையில் 8 பிக்குகளின் திட்ட வரவுக்கமைய 9 மாடி கட்டடமாக இது அமைக்கப்பட்டது எனவும் இவ்விகாரையின் கூரையானது ஓட்டினால் வேயப்பட்டது எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையிலே அமைக்கப்பட்ட முதலாவது பாரிய கட்டடமாக லோகமகாபாய கட்டடம் விளங்கியுள்ளது. இக்கட்டடமானது பிக்குமார் போயா போன்ற புனித தின அனுஷ்டானங்களை நிறைவேற்றும் முகமாக அமைக்கப்பட்டன. இன்று இக்கட்டடத்தினுடைய கற்றூண்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. இவ்வாறு தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பாக ஏனைய ஆதாரங்களின் ஊடாக, குறிப்பாக சிதைவுகளின் ஊடாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று மகாவம்சத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள சமூக விடயங்கள் தொடர்பாகவும் ஏனைய ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அவ்வகையில் சமூகத்திலே காணப்பட்ட பல்வேறு குலத்தவர்கள், மக்கள் குழுவினர் பற்றிய விடயங்கள் ஆவணங்களில் கூறப்பட்டுள்ளன. சமூகத்திலே பல்வேறுபட்ட தொழில்களினுடைய பெயர்கள் இருந்தமை தொடர்பில் கல்வெட்டுக்களில் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக செப்பு கொள்ளர்கள், நெசவாளர்கள், வைத்தியர்கள் பற்றிய பெயர்கள் கல்வெட்டுக்கள் காணப்பட்டுள்ளன. அவ்வகையில் நெசவாளர்கள் தொடர்பில் அம்பாந்தோட்டையில் வெகரகம எனும் இடத்திலே உள்ள கல்வெட்டில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவ்வாறாக மகாவம்சத்திலே பல்வேறு விதமான வரலாற்று செய்திகள் கூறப்பட்டுள்ளன. அவ்வரலாற்று செய்திகள் ஏனைய ஆதாரங்கள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டதன் மூலம் இது சிறப்பு வாய்ந்த ஒரு நூலாக விளங்குகின்றமையை கண்டுகொள்ள முடிகின்றது. இவ்வாறு மகாவம்சமானது இலங்கையின் வரலாற்றினை தொடர்ச்சியாக கூறுகின்ற சிறப்பு வாய்ந்ததோர் நூலாக விளங்குகின்ற போதிலும் அது சில குறைபாடுகளையும் கொண்டுள்ளது. அவ்வகையில் மகாவம்சத்திலே அரசியல், பொருளாதார, கலாச்சார விடயங்களுக்கு அளித்த முக்கியத்துவத்தினை விட சமய வரலாறுகளுக்கு முக்கிய இடம் அளிக்கப்பட்டுள்ளது. சிறப்பாக தேரவாத பௌத்த சார்பான ஓர் நூலாக மகாவம்சம் விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இம்மகாவம்சத்திலே பௌத்த மதம் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட வரலாற்று சம்பவங்களுக்கு முதல் 5 அத்தியாயங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதோர் விடயமாகும். இது மகாவம்சத்தின் மிக முக்கியமான குறைபாடுகளில் ஒன்றே ஆகும். அதே போன்று இம்மகாவம்சத்தை எழுதிய நூலாசிரியர் தனது விருப்பு வெறுப்புகளை அடிப்படையாக கொண்டு நூலை எழுதியுள்ளார். ஆசிரியரின் தனிப்பட்ட எண்ணங்கள், விருப்பு வெறுப்புகள் என்பவற்றுக்கு அமைய சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் சில இடங்களிலே
இம்மகாவம்ச நூலானது தனது நடுநிலைமையை பேண தவறிக்கொண்டது. அதே போன்று மகாவம்சத்திலே சில முக்கியமான விடயங்கள் விடுபட்டு போயுள்ளமையையும் கண்டுகொள்ள முடிகின்றது. அனுராதபுர காலத்திற்கு சமகாலத்தில் காணப்பட்ட பிராந்திய அரசுகள் பற்றிய விடயங்கள் போதிய அளவில் இடம்பெறவில்லை. குறிப்பாக கல்யாணி அரசு, மாகம அரசு, உருகுணை போன்றவற்றினுடைய வரலாறுகள் அனுராதபுரத்திற்கு சமனான முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படவில்லை. அதே போன்று இம்மகாவம்சமானது மகாவிகாரைக்கு சார்பானதாகவே விளங்கியுள்ளமையும் கண்டுகொள்ள முடிகின்றது. இந்நூலாசிரியர் மகாவிகாரியை சார்ந்ததோர் பிக்குவாவர். அதாவது குறிப்பாக இந்நூலாசிரியர் மகாவிகாரைக்கு சார்பானவராகவே விளங்கி இருந்தமையினால் மகாவிகாரையினை மிகைப்படுத்தியுள்ளார். எனவே இந்நூல் மகாவிகாரையின் புராணம் என சிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாவம்சத்தின் காவிய நாயகனாக துட்டகைமுனு மன்னன் சிறப்பிக்கப்படுகின்றான். இதனால் துட்டகாமணி மன்னனது வரலாறு முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. துட்டகைமுனு மன்னனது பிறப்பு மற்றும் அவனது சமய பணிகள் தொடர்பில் ஏறத்தாழ 11 அத்தியாயங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளமை இங்கு நோக்கத்தக்கது ஒன்றாகும். இதனால் காவந்திசன் போன்ற மன்னர்களது முக்கிய வரலாற்று செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளமை இங்கு கண்டுகொள்ளலாம். அதே போன்று மகாவம்சத்திலே முக்கியத்துவமற்ற சில செய்திகளும் வர்ணனைகள், விளக்கங்கள் முதலானவையும் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முக்கியத்துவம் பெற்றதோர் நூலாக விளங்குகின்ற போதிலும் குறைபாடுகளையும் கொண்டமைந்துள்ளது. இவ்வாறு மகாவம்சம் தொடர்பில் விரிவாக நோக்கிய நாம் அடுத்ததாக ஆவணங்கள் தொடர்பில் சற்று பார்க்கலாம். ஆவணங்கள் என்பது கருங்கற்கள், பொற்தகடுகள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள், களிமண் சுவர்கள், பலகைகள் போன்ற பல்வேறு பொருட்களிலும் எழுதப்பட்டுள்ள ஆவணங்கள் ஆகும். இவற்றுள் கருங்கல்லில் எழுதப்பட்டுள்ள ஆவணம் கல்வெட்டு எனப்படும். இலங்கையின் வரலாற்றை அறிந்து கொள்வதில் கல்வெட்டு மிகவும் முக்கியமான ஓர் ஆவணமாகும். கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் கற்களின் வடிவிற்கேற்ப அவை குகை கல்வெட்டுக்கள், குன்று கல்வெட்டுக்கள், சுவர் கல்வெட்டுக்கள், தூண் கல்வெட்டுக்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுக்கள் ஆரம்ப காலங்களில் பிராமி வரி வடிவங்களிலே எழுதப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுகளில் கற்குகைகளை பௌத்த பிக்குமாரின் வசிப்பிடங்களாக வசதி செய்து தானமளித்தமை, அமைத்தவர்களது விவரங்கள், அவர்களது பதவிகள், பரம்பரைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக தல்தா லக்ஷ்மி எனும் ஒரு பெண் பாதிய திசர் காலத்தில் பிக்குமாரின் சேவ நலன்களை கருதி கற்குகைகளை வழங்கியதாகவும், அதே போன்று ஆரம்ப காலங்களில் இல்லத்தலைவர்கள் பிக்குமார்களுக்காக கற்குகைகளை சுத்தமாக்கி வழங்கியதாகவும் கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வெட்டுக்களில் புராதன சமூக வரலாறுகள், குடியேற்றங்களின் பரம்பல் போன்ற வரலாறுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு முதல் கண்டிராட்சியம் வரை இக்கல்வெட்டுகள் தொடர்ந்தும் பொறிக்கப்பட்டுள்ளன. கிபி 2ஆம் நூற்றாண்டின் பின்னர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளிலே செய்திகள் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. விகாரைகள், ஆறாமைகளுக்கு நிலப்புலன்களை வழங்குதல் மற்றும் ஆறாமை, விகாரை முதலானவற்றின் நிர்வாகம், அரச கட்டளைகள், சட்டங்கள், வர்த்தக நடவடிக்கைகள், வரி அறவீடுகள்,
தொடர்பிலும் குற்றவாளிகளை மன்னித்தல் உள்ளிட்ட செய்திகளையும் இக்கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. அவ்வகையில் வர்த்தக நடவடிக்கைகளில் கோப்பிட்டி கமுவ கல்வெட்டிலே உள்நாட்டு சந்தை தொடர்பிலும் கொடவாய தூண் கல்வெட்டிலே சுங்கவரி தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டுள்ளமையும் நோக்கத்தக்கது. மேலும் கல்வெட்டுக்களில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அவ்வகையில் மகாவம்சம் உள்ளிட்ட ஏனைய இலக்கிய மூலாதாரங்கள் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதில் முக்கியமானவையாக இவை விளங்குகின்றன. துட்டகைமுனு மன்னனது 10 மகா மல்லர்கள் தொடர்பில் சிதுல்பவ கல்வெட்டு, கொரவக்கல, எல்லுகொட கந்த, சங்கபால விகாரி, பல்லே பெத்த, எகட பத்துவ கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. துட்டகைமுனு மன்னனது 10 தளபதிகளும் பருமகமார்களாகவும் கடமையாற்றினர் எனவும் இவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே போன்று பௌத்த மத வருகை தொடர்பில் மகிந்தரது வருகை பற்றி கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. சிறப்பாக மிகிந்தரை கல்வெட்டிலே மகிந்தரது வருகை தொடர்பில் விரிவான செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வம்ச கதைகளில் கூறப்பட்டுள்ள அரசியல் நிர்வாகம் சம்பந்தமான விடயங்கள், பொருளாதார, சமூக, கலாச்சார விடயங்கள் முதலானவை கல்வெட்டுக்களின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை நோக்கத்தக்கது. வம்சக்கதைகளில் கூறப்படாத தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் அவற்றை பிரதி செய்யும் போது ஏற்பட்ட தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் கல்வெட்டுக்கள் முக்கியமானவையாக விளங்குகின்றன. அவ்வகையில் கந்துருவெவ கல்வெட்டில் 5 அமைச்சர் பரம்பரை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகிந்தரை சுவர் கல்வெட்டிலும் கழுதிய பொகுண கல்வெட்டிலும் விகாரைகள், ஆறாமைகளின் நிர்வாகம் பற்றியும், கவச கல்வெட்டில் பசவ மன்னனது மகன் உதர மகாராஜ பட்டத்துடன் ஆட்சி புரிந்தமை தொடர்பிலும், கம்மன்னாகந்த கல்வெட்டில் பசவ மன்னனின் மகன் துடக மகாராஜ பட்டத்துடன் ஆட்சி புரிந்தமை தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலக்கிய மூலாதாரங்களில் கூறப்படாத அல்லது வெளிப்படுத்தப்படாத கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரான பிரதேச நிர்வாக அலகுகள் பற்றிய தகவல்களும் கல்வெட்டுக்களின் ஊடாக கிடைக்கப்பெற்றுள்ளன. அவ்வகையில் பம்பரகல கல்வெட்டு, கோணாவத்த கல்வெட்டு, எம்புல் அம்ப கல்வெட்டு, நெட்டுக்கந்த கல்வெட்டு மற்றும் பெரிய புளியன்குளம், குசலான கந்த, சிதுல்பவ கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்துகின்றன. பிரதேச நிர்வாக ஆட்சி பற்றி கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வகையில் பசவ மன்னனது பிரதேச ஆட்சி தொடர்பாக கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றது. பசவ மன்னனது ஆட்சி யாழ்ப்பாணம் வரை பரவி இருந்தது தொடர்பில் வல்லிபுரம் பொற்சாசனத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே வல்லிபுரத்தில் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின் ஊடாகவும், மட்டக்களப்பிலே காசிமோட்டையில் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின் ஊடாகவும், தெற்கே திசமகாராமையிலும், குருநாகரில், கல உடையிலும் மற்றும் தம்மன்னாவ, கெபச முதலான இடங்களிலும் கண்டெடுக்கப்பட்ட ஆதாரங்கள் ஊடாக பசவ மன்னனது ஆட்சி நாடு முழுவதும் பரவி இருந்தது தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவ்வாறு அரசியல் தகவல்களை கூறுகின்ற கல்வெட்டுக்கள் பொருளாதாரம் தொடர்பான செய்திகளையும் குறிப்பிட்டுள்ளன. அவ்வகையில் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பாகவும், நாட்டின் பொருளாதார நிலைகள் தொடர்பாகவும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமானவையாக விளங்குகின்றன. தோணிகல கல்வெட்டிலே
விவசாயம் செய்யப்படுகின்ற முப்போகம் பற்றியும் நெல், பயறு, உளுந்து போன்ற தானிய வகைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. லபு எட பெந்திகல கல்வெட்டிலே வர்த்தக தரங்களும் அவற்றினுடைய செயற்பாடுகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று கோப்பிட்டிகமுவ கல்வெட்டிலே உள்நாட்டு சந்தையொன்றின் பரிபாலனம், அவை தொடர்பான சட்டதிட்டங்கள் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. வர்த்தகம் மட்டுமன்றி விவசாயம், கைத்தொழில் உள்ளிட்ட பொருளாதார அமைப்புகளையும் கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. வெசகிரிய கல்வெட்டிலே ஒவ்வொரு போகத்திற்கும் பயிரிடப்பட வேண்டிய தானிய வர்க்கங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக குளங்களிலிருந்து நீர் பெறப்படுகின்ற வயல்களில் நெல் தவிர பாசி பயறு விதைத்தல் ஆகாது என இக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கல்வெட்டுக்களில் நீதிமன்ற செயற்பாடுகள் தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவ்வகையில் முதலாம் காசியப்ப மன்னனது காலத்தில் சிறப்பான வகையில் நீதிமன்ற அமைப்புகள் காணப்பட்டன என்பதனை சிதில்பவ கல்வெட்டின் ஊடாக அறிந்து கொள்ள முடிகின்றது. நீதிமன்றங்களில் விதிக்கப்பட்ட தண்டப்பணமானது சிதில்பவ விகாரைக்கு வழங்கப்பட்டதாக இக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போன்று வெவல் கட்டிய கல்வெட்டில் கிராமத்தில் கடமை புரிதல் தொடர்பான சில சட்ட திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுவரை நேரமும் இலங்கை வரலாற்றினை கற்பதற்கான மூலாதாரங்களின் முக்கியத்துவம் தொடர்பில் ஆராய்ந்துள்ளோம். அவ்வகையில் பிரதானமான இலக்கிய மூலாதாரமாக கருதப்படுகின்ற மகாவம்சத்தின் முக்கியத்துவம், அதன் குறைபாடுகள் மற்றும் கல்வெட்டுக்கள், தொல்பொருள் மூலாதாரங்கள் என்பனவற்றினுடைய முக்கியமான அம்சங்கள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளோம். இறுதியாக வினா அமைப்பு ஒன்றினை நோக்குவோம். அவ்வகையில் முதலாவதாக தரப்பட்டுள்ள வினாவாக அனுராதபுர காலத்தின் முடிவு வரை இலங்கையின் வரலாற்றை கற்பதில் பாலி வம்ச கதைகளின் மூலம் கிடைக்கப்பெறும் தகவல்கள் தொல்பொருள் மூலாதாரங்களின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகின்ற விதத்தை விளக்குக. இவ்வினா தொடர்பில் விடையளிக்கும் போது நாம் பாலி வம்ச கதைகள் என்பவை யாவை என்பதனை இனங்காணுதல் வேண்டும். அதன் அடிப்படையில் தீபவம்சம், மகாவம்சம் ஆகியவை பாலி வம்ச கதைகளாகும். இவற்றில் கூறப்பட்டுள்ள வரலாற்று தகவல்கள் தொல்பொருள் மூலாதாரங்கள் ஊடாக எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதனை நோக்குகின்றோம். தொல்பொருள் மூலாதாரங்களுள் கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட ஆவண அம்சங்களின் ஊடாகவும் கட்டடங்கள் மற்றும் கிடைக்கப்பெறுகின்ற ஏனைய பொருட்களின் ஊடாகவும் உறுதிப்படுத்தப்படுகின்ற விதம் குறிப்பிடப்படுதல் வேண்டும். எனவே மகாவம்சம், தீபவம்சம் ஆகிய இலக்கியங்களிலே கூறப்படுகின்ற வரலாற்று தகவல்கள் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டு அச்செய்திகள் இத்தகைய தொல்பொருள் மூலாதாரங்கள் ஊடாக உறுதிப்படுத்துகின்ற விதத்தினை ஒப்பு நோக்கி ஆராயப்படுதல் நன்று. இரண்டாவது வினாவானது மகாவம்சம் தொடர்பிலானது ஆகும். அவ்வகையில் மகாவம்சம் மகாவிகாரியின் புராணம் இதனை அடிப்படையாக கொண்டு 4 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. முதலாவதாக மகாவம்சத்திற்கு எழுதப்பட்டுள்ள உரையினை பெயரிடுக. இரண்டாவதாக மகாவிகாரைக்கு உரித்தான பிரதான
உபோசதகர பிரதான தூவி ஆகியவற்றின் பெயர்களை குறிப்பிடுக. இது ரெண்டும் ஒரு சொல்லில் விடையளிக்க வேண்டிய வினாக்கள் ஆகும். அவ்வகையில் மகாவம்சத்திற்கு எழுதப்பட்டுள்ள உரை வம்சத்த பகாசினி என்பதுவாகும். இரண்டாவது, மகாவிகாரைக்கு உரித்தான பிரதான உபோசதகர மற்றும் பிரதான தூவி. பிரதான உபோசதகர ருவான்வெளி சாய, பிரதான தூவி மகா தூவி. மூன்றாவது வினா, மகாவம்சத்தில் உள்ளடங்கியுள்ள மகாசேனனது ஆட்சியின் இறுதிக்காலம் வரையுள்ள அரசியல் வரலாறு தொடர்பான தகவல்கள் கல்வெட்டு ஆதாரத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்படுமாற்றை சுருக்கமாக குறிப்பிடுக. ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று மகாவம்சத்திலே சொல்லப்பட்டுள்ள வரலாற்று செய்திகள் கல்வெட்டு ஆதாரங்கள் ஊடாக கல்வெட்டுக்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிடப்பட்டு இதற்குரிய விளக்கம் சுருக்கமான முறையில் எழுதப்படுதல் வேண்டும். நான்காவது வினா, மகாசேனனது ஆட்சி இறுதிக்காலம் வரை மகாவிகாரையின் புராணமான மகாவம்சத்தை கருதுவது எந்த அளவிற்கு ஏற்புடையதாகும். இலங்கை வரலாற்றினை அறிந்து கொள்ள உதவுகின்ற ஓர் நூல் மகாவம்சம் ஆகும். இம் மகாவம்சத்திலே இலங்கையின் ஆரம்பகால வரலாறு தொடக்கம் மகாசேன மன்னன் வரையிலான அரசியல், பொருளாதார, கலாசார சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சிறப்பாக மகாவிகாரை தொடர்பில் புகழ்ச்சியான நூலாக இது விளங்கியுள்ளமை தொடர்பில் ஆராய்தல் வேண்டும். நல்லது மாணவர்களே, நாம் மூன்றாவது அலகாகிய மூலாதாரங்களின் முக்கியத்துவம் தொடர்பில் கலந்துரையாடிய நாம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்துக் கொள்வேன் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.